ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கல்வித்துறையில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறது. தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை துவக்கினார். இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் போய் அவரை பார்த்து அவரது உரிமைக்கு கோரிக்கைக்கு தங்களது உடன்பாட்டை சொல்லி, ஆனால் அதே நேரத்தில் அவரது உடல்நிலை சார்ந்த அக்கறையும் வெளிப்படுத்தி போராட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு அவரும் அதற்கெல்லாம் செவிசாய்த்து தன் போராட்டத்தை முடித்துக் கொண்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் போக்குவரத்து தொழிலாளிகள் 29 நாளாக தினசரி போராடி கொண்டிருக்கிறார்கள். 29 நாளாக. நாளைக்கு 30வது நாள். ஒன்றிய அரசிடமிருந்து மாநிலத்தின் உரிமையை பேசுகிற பொழுது கரங்கோர்த்து நிற்கிற கைகள் மாநில அரசிடமிருந்து தொழிலாளிகள் உரிமையை கேட்கிற பொழுது கண்டுகொள்ளாமல் இருப்பது எந்த வகை நியாயம் என்ற கேள்வியை இந்த மேடையிலே இருந்து தமிழக அரசிடம் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். 29 நாளாக தொழிலாளிகள் மாவட்டம் தோறும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களது உழைப்புக்கான ஊதியத்தை கேட்டு, ஓய்வூதியத்தை கேட்டு, அரசு ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்.